அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்தை பொறுத்த மட்டிலும் நன்மையான காரியங்களிலே பொதுநலத்தோடு நாம் செயல்பட வேண்டும். சுயநலம் என்பது நன்மையான காரியத்தில் ஒரு புள்ளியின் நிழல் அளவிற்கு கூட இருப்பது கூட. நன்மையான காரியத்துல பொதுநலம் என்று சொன்னால் நாம் அந்த நன்மையை செய்யற மாதிரி நம்முடைய குடும்பத்தார்கள், நம்முடைய நண்பர்கள், அண்டை வீட்டுக்காரர்கள், தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள் எல்லோரும் அந்த நல்ல காரியத்தை செய்ய வேண்டும் என்று நாம் ஆசைப்பட வேண்டும். ஆசைப்பட்டால் மட்டும் போதாது. நாம் ஒரு நன்மையான காரியத்தை செய்ய போறோமா, ஒரு 4 பேருக்கு தூண்டுகோலாக இருக்க வேண்டும். நான் தர்மம் செய்ய போறேன், ஒரு நோயாளியை நலன் விசாரிக்க போறேன், ஒரு இறந்தவர் வீட்டிற்கு நான் செல்ல போகிறேன், ஒரு நன்மையான காரியத்தை நான் செய்ய போகிறேன், தொழப் போகிறேன், நோன்பு வைக்க போகிறேன், நீங்களும் வாரீங்களா, வாங்க அப்படின்னு நாம என்ன செய்யணும்? அந்த நன்மையான காரியத்தை நாம் செய்கின்ற பொழுது மற்றவர்களையும் அதை செய்யும்படி நாம் தூண்ட வேண்டும். இதுதான் பொது நலம். அடுத்தவங்களுக்கு தெரியாம தர்மம் செய்கிறது, அடுத்தவங்களுக்கு தெரியாம நோயாளியை நலம் விசாரிக்க போறது, நாம மட்டும்தான் இது செய்யணும், இந்த நன்மை நமக்கு மட்டும்தான் கிடைக்கணும், அடுத்தவங்களுக்கு கிடைப்பது கூடாது, நாம மட்டும் நன்மையை சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் இருந்தால் நமக்கும் இந்த நன்மை இல்லாமல் போய்விடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி திருமதி என்ற நூலிலே 2670வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. அத்தால்லு அலல் கைரி கஃபாயிலிஹி, நன்மையின் மீது அறிவிப்பு செய்யக்கூடியவர் அந்த நன்மையை செய்தவரை போன்று ஆகிவிடுகிறார். ஒரு நோயாளிய நலம் விசாரிக்க போகணும், அந்த அவருக்கு சுகம் இல்லை, நீங்க போய் நலம் விசாரிங்க அப்படின்னு நான் அறிவிப்பு செய்கிறேன். என் அறிவிப்பை கேட்டு அவர் நோயாளியை நலம் விசாரிக்க போனார்னா அவருக்கு என்ன நன்மை கிடைத்ததோ அதே நன்மை எனக்கும் கிடைக்கும். இந்த மாதிரிதான் ஒரு பாவத்தின் மீது நான் அறிவிப்பு செய்து என் அறிவிப்பின் அடிப்படையிலே ஒருவர் ஒரு பாவத்தை செய்தால் பாவத்தை செய்தவருக்கு என்ன குற்றமோ அதே குற்றம் எனக்கும் கிடைக்கும். நௌதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நன்மையான காரியத்தில் மட்டும்தான் பொது நலத்தோடு நாம் செயல்பட வேண்டும். நாம மட்டும் நன்மையை சம்பாதிச்சா போதும், அடுத்தவங்களுக்கு அது தேவையில்லை அப்படின்னு நாம நினைக்கவே கூடாது. இன்னும் சில பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? நாம தான் ஜனாசால கலந்துக்கணும், இறந்தவர் வீட்டுக்கு போகணும், நோயாளிகளை நலம் விசாரிக்கணும், ஏழை எளியோருக்கு தான தர்மங்கள் செய்யணும், நமக்கு மட்டும்தான் நல்ல பேர் கிடைக்கணும், மற்றவங்களுக்கு அந்த பேர் கிடைச்சிடக்கூடாது அப்படின்னு நினைப்பது மாபெரிய துரோகம் என்பதையும் இந்த இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. எனவே எந்த ஒரு நன்மையை செய்தாலும் மற்றவர்களையும் நாம் அதிலே கூட்டாக்கி கொள்ள வேண்டும். நமக்கும் அந்த நன்மை செய்த நன்மை கிடைத்துவிடும். நாம தூண்டுதல் பேர்ல நம்மோடு வாராங்களே அவங்களுக்கு கிடைக்கிற நன்மையும் அதில் ஒரு பங்கு நமக்கும் கிடைக்கும். ஒரு கல்லுல 2 மாங்காங்கிறது அந்த பொது நலத்தில் தான் கிடைக்குமே தவிர சுயநலத்தில் கிடைக்கவே கிடைக்காது என்பதையும் இந்த மார்க்கம் தெளிவாக சொல்கிறது. நன்மையை செய்யுமாறு அடுத்தவர்களை தூண்டுவோம், நாமும் அந்த நன்மையை செய்வோம், அல்லாஹ்வின் அருளை பெற்றுக்கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.